ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், மரப்பக்கத்தில் வந்து இந்த தையல் தும்பு ஒன்றும் தெரியாமல் நீட்டாக எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு நீளம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். நமக்கு எந்த அளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவில் நம்ம வந்து கேன்வாஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு கீழேருந்து மேலே வர 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். வண்ணம் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதை நம்ம இந்த மாதிரி நம்ம எங்கே பாயிண்ட் வச்சுருக்கோமோ அதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், அதுலேருந்து டேப்பை வச்சு கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்லேருந்து அதையும் ரெண்டாக மார்க் பண்ணி அதில் பாதியில் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்த பக்கத்தையும் நம்ம அதே மாதிரி கேன்வாஸை திருப்பி வச்சுட்டு அடுத்த பக்கத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வரைஞ்சி எடுத்துட்டேன். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா மெயின் கிளாத்து ஸ்லீவ் வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு கீழே வந்து சென்டரில் வந்து ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் கேன்வாஸை, அதை ஒரு லைனிங்கில் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு சென்டரையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லீவுக்கு சென்டரையும் நம்ம இப்போ மார்க் பண்ண பாருங்கள், அதுக்கு சென்டரையும் நம்ம ஒரே அளவாக வச்சு பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துருக்கோமோ அதே இடத்துல நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எப்படி நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவு வார இடத்துல எல்லாம் ஊசியை நிறுத்தி குத்தி அதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பின்னெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு அளவு கேப் போட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த வளைவு வார இடத்துலலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம கட் கொடுத்துக்கலாம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பி நகரை வந்து உள் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி நகத்தை வச்சு நம்ம உள் பக்கமாக நல்ல பக்கமாக குத்தி உள் பக்கத்தில் ஆக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அதை திருப்பி எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து அயன் பண்ணான்னு சொன்னால் அது நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நான் அந்த ஸ்லீவில் உள்ள பார்டரை நான் ரெண்டாக ஜாயின் பண்ணி நான் ஸ்டிச் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம அதுக்கு மேலே வச்சுக்கலாம். கீழே வந்து நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள். அப்போ நமக்கு இதில் வந்து 6 இன்ச்சு இருக்கான்னு அந்த மாதிரி இருக்கும் அளவாக ஒரே அளவாக இருக்கான்னு பார்த்துட்டு சென்டர்லேருந்து இந்த பக்கம் 3 இன்ச்சு அந்த பக்கம் 3 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பின் போட்டுக்கலாம். பின் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு மேலே அந்த எண்டில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா பின்னெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எக்ஸஸாக இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து லைனிங்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கம் மெயின் கிளாத்தை அடியில் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி எவ்வளோ நீங்கள் தையல் விட்டுருக்கீங்களோ அந்த அளவில் தையல் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல பக்கமாக திருப்பிட்டு அந்த லைனிங்கில் வந்து ஒரு எண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கத்துலேயும் ஒரு எண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். இப்போ அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. பாருங்கள் உள் பக்கமாக எந்த விதமான தையலுமே தெரியலை, அவ்வளோ நீட்டாக